மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். வீட்டெஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்னே அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், 26ஆம் வசனம் வாசிப்போம். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரரிடத்தில் வந்தார்களே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதை அல்லவா விதைத்தீர் அல்லவா? விதையே களைகள் எப்படி உண்டானது என்றார். அதுவே சத்துரு அதை செய்தான் என்று நாம் இந்த பகுதியில் படிக்கிறோம். லேலியா இந்த வீட்டு எஜமானன் நல்ல நிலத்தில் நல்ல பெருத்தரமான கோதுமையைத்தான் நட்டார். ஆனால் அதுக்கு உள்ளே களையும் விதைக்கப்பட்டது. அருமை ஆண்டவர் நல்ல மணியை நட்ட போது சத்துரு கெட்ட கைய களைய அதுக்குள்ள வைத்தான். ரோமருக்கு நிருபம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினைகளும் இடர்களையும் உண்டாக்கினவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அதாவது அன்பியும் சகோதரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் நீ பெற்றுக்கொண்ட உபதேச சத்தியத்தை விட்டு போதிக்கிற சில போதனைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரிவினையையும் இடர்களை உண்டாக்குறவர்களை குறித்து பிரிவினை இடர் வர வேண்டிய தேவைதான். யார் அவருக்கு கையோருக்கு வேதம் சொல்லுகிறோம். அப்ப நம்ம மற்றவர்களுக்கு இடர் அற்றவர்களாய் மாறணும். அப்போ இந்த ரோம சபைக்க உள்ளே சில பிரிவினைகளும் சில இடர்களை உண்டாக்குகிற சில நபர்கள் இருந்தார்கள். ஆதலால் இந்த ரோம சபையோடு பவுல் ஆலோசனை வழங்குகிறார். என்ன ஆலோசனை? பிரிவினையும் இடர்களையும் உண்டாக்குறவரை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று புத்தி சொல்லுகிறேன். இப்ப நம்ம சபையில திருவேதாய் கூடியிருக்கும் போது ஒரு நபர் எழுப்பி ஊழியக்காரனையோ பக்கமுள்ள விசுவாசிகளோ கெடுத்து ஒரு காரியத்தை சொன்னால் அது தான் பிரிவிட, அது தாங்கிவிட்டார். சோதரம் லேலியா அப்படியான பவுல் அந்த சபையை பார்த்து சொல்கிறார், அவர்களை விட்டு விலக வேண்டும். சோதரம் லேலியா, லேலியா, லேலியா. ஒரு தடவை 2 ஊழியக்காரர்கள் வந்தாங்க. ஒரு ஊழியக்காரரை குறித்து ஏதோ சொல்லிட்டே போறாங்க. நான் சொன்னேன்,
அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் கொள்ளாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லி தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாய் பெறாதபடிக்கு. நான் நேர்மை வாசித்தேன். நமக்கு உள்ள பிரிவினை ஆவியை கடத்தி விடுகிற சத்துரு. அல்லேலூயா. இடர்களை உண்டாக்குற சத்துரு கரையை நெருக்கிற கொண்டிருந்த பார்க்க உள்ளாத்தின. அவங்க செய்தது சரியில்லை, இப்படி பேசுறது சரியில்லை, இப்படி செய்தது சரியில்லை என்று சொல்லுகிற நியாயமான ஒரு தியரியோடு உள்ளே புகுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆனால் இந்த சாத்தானிய தந்திரங்களை நாம் கட்டுணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். மட்டுமல்ல, அது 4ஆம் வசனம் சொல்கிறது, மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் இடுக்கண்கள் பவுல் சொல்கிறார். நாங்கள் மிகுந்த பொறுமையுடையவர்களாக இருக்கிறோம், உபத்திரவங்களில் நெருக்கங்களில் இருக்கிறோம், இடுக்கண்களில் இருக்கிறோம். இந்த சூழ்நிலையை எல்லாம் நாம் பொறுமையாக இருக்க வேண்டியது தேவை. சோத்ரம். ஒரு பழஞ்சொல்லுக்கு பொறுமையுடையோ பூமியை ஆழ்வார்கள். சோத்ரம். அல்லேலூயா. அப்படியான இந்த கலையை விதைத்தது எப்போ? ராத்திரி இருட்டிலே. அல்லேலூயா. ஒரு நபர் தேவன் விரும்புகிறதற்கு மாறாக அவனை செயல்பட வைக்கிறது. அந்த அதிபதி இருட்டை கடத்தி விட்டு, அந்தகாரத்தை கடத்தி விட்டு, இதயத்துக்குள்ளே கடத்தி விடுவார். ஒரு உள்ளி உடைச்சா உள்ளே என்ன உண்டாது வருதான் உடனே இருக்காது. அதுல வில்லங்க பிடிச்சிருப்பாங்க. சோத்ரா. 139ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நம்முடைய நினைவுகளை தூரத்திலே இருந்து அறிகிற தேவன் நம்முடைய கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. 11ஆம் வசனத்தை படிச்சது 39 தப்பிக்க விடாது. இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாய் இருக்கும். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறான், இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றால் இரவு என்னை சுற்றி வெளிச்சமாய் இருக்கும். அல்லேலூயா. சில இருளின் சக்திகள் கலவி தைக்கபடியால் பக்கமாய் வரும்போது நீ தேவ கிருபைக்குள்ளே, தேவ வல்லமைக்குள்ளே, தேவனுடைய கிருபைக்குள்ளே இருப்பாயக்கா. அங்கே வெளிச்சம் பிரகாசிச்சு கலவி தைக்க முடியாதபடி அவன் தோற்று ஓடுவா. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. சாத்தானுடைய மாஸ்டர் பிளான் என்று சொல்லும்போது கலையை விதைக்கிறது அவனுடைய மாஸ்டர் பிளான். எப்ப விதைப்பான்? அந்தகாரமாய் இருளாய் இருக்கும் போது. வேதம் சொல்கிறது, அந்தகாரம் பூமியையும் காரிருள் வியாதிகளை
நேரமாக விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? அது ராத்திரியாக இருந்தது. அல்லேலூயா. அவன் தூங்கினான். அவனுக்கு இதயத்துக்கு உள்ளே அவனை அறியாத ஒரு கரையை சாத்தான் விதைத்தான். அது உடனடியாக வெளிப்பட்டு வரல. ரொம்ப கவனிக்கிறீங்க. சோத்ரா, உடனடியாக வெளிப்பட்டு வரல. சாத்தான் கரை விதைத்து விட்டான். அவன் தூங்குவதை கரை விதைத்தான். அது கர்த்தருக்கு மறுபடியும் இயேசுவை பிடிக்க வந்தாரே பேராயா ராணுவ சேவகர வாளெடுத்து வெட்டினான். இதெல்லாம் செய்தான். அல்லேலூயா. இயேசுவை கொண்டு அந்த அரண்மனையில் உள்ளே போகும்போது இயேசுவோடு இருந்தது இவன் உண்டு என்று சொல்லும் போது முதலாவது தெரியாது என்று சொல்கிறான். அவன் இரண்டாவது தெரியாது சொல்கிறான். கடைசியால் சத்தியம் செய்யவோ இயேசுவை சபிக்கவும் தயாரானான். தேவனை துதித்த நாவு, தேவனை ஆராதித்த நாவு, தேவனை மகிமைப்படுத்தின நாவு, தேவனை உயர்த்தின நாவு இப்ப சத்தியவனை சபிக்கவும் தயாராகிறான். ஏனென்றால் சாத்தான் அவருடைய உள்ளத்தில் கரையை விதைத்தான். அல்லேலூயா. பலப்போதும் நம்முடைய வாழ்க்கையில் சாத்தான் கரை விதைக்கும் போது பல சிந்தனைகளை, பல எண்ணங்களை நமக்கு உள்ள நம்ம அறியாம நமக்குள்ள கடந்து விடுவான். யாருக்கு எதை போல ராத்திரியுடைய ஞாபகங்களை போது அடுத்தவருடைய எடுத்து நமக்கு வந்து குத்தி அங்குள்ள வியாதிய நம்மை பரப்புறது போல சில அந்தகார அதிகாரங்கள் நமக்கு எதிராய் கிரியை செய்யும் போது இந்த பகல் அல்லேலூயா தேவனுடைய அபிஷேக வல்லமையா கொதுவாட்டிக்கிறது போல அதை தகர்க்கிற இந்த பகல். சோத்ரா சோத்ரா அல்லேலூயா. அவன் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அதை இருளாய் இதை மூடிக்கொண்டாலும் வெளிச்சம் பிரகாசமாக இருக்கும் போது அங்கே கரம் வைக்க முடியாது. சில சாத்தான் கொண்டு போல நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் இறப்பி வரும் போது தேவ வல்லமையால் அதை அடித்து ஒடுக்கத்தக்கதா, சுட்டு கரிக்கத்தக்கதா தேவனுடைய அபிஷேகம் நமக்குடைய இந்த மகள் வைக்க போதுமானவராய் இருக்கிறார். சோத்ரம் சோத்ரம். யோபுவின் புஸ்தகம் 24 அதிகாரம். அதனுடைய 17 வசனமே. விடியற்காலமும் அவர்களுக்கு மரண இருள் போல் இருக்கிறது. அப்படிப்பட்டவன் மரண இருளின் பயங்கரத்தோடு கலங்கி இருக்கிறான். விடியற்காலம் அவர்களுக்கு மரண இருள் போல இருக்கிறது. அல்லேலூயா. யோபு சொல்கிறார், அல்லேலூயா, விடியற்காலம் அவர்களுக்கு மரண இருள் போல இருக்கிறது, பிரகாசமாய் இருக்கிறது. ஆனால் அல்லேலூயா மரண இருள் போல் இருக்கிறது. அப்படிப்பட்டவர் மரண இருள் பயங்கரத்தோடு பழகி இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. வெளிச்சம் இருக்கு, உண்மைதான். அல்லேலூயா. வெளிச்சம் இருக்கிறது. சில மரண இருள்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை தகர்த்து போடுகிற சில மரண இருள்கள். அல்லேலூயா. இந்த போராட்டம் உள்ளவங்க ஒழுங்கா சாட்சி சொல்ல மாட்டாங்க, ஒழுங்கா ஆராதிக்க மாட்டாங்க, ஒழுங்கா ஊழியக்காரத்தை நேசிக்க மாட்டாங்க, ஒழுங்கா சத்தியத்துக்காக நிற்க மாட்டாங்க, சபையில வருவாங்க, ஆண்டவரை துதிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க, கண்டு காணாம போயிட்டு இருப்பாங்க, தொட்டு தொடாம போயிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த பகல் தேவனுடைய வல்லமையா அவைகளை மேற்கொள்கிற ஒரு அபிஷேகம் நமக்குள் வெளிப்பட்டு வர வேண்டியது மிகவும் தேவை. அல்லேலூயா. அல்லேலூயா.
அல்லேலூயா. அப்போ ஆவே மரண இருள் போல இருக்குமா? ஆவே மரண இருள் ஒரு நபருக்குள்ளே வந்தால் அவரை தெரியாம அவருக்குள்ள பயம் வரும். அவரை தெரியாம சில வேதனைகள் அவர்களுக்கு கடந்து வந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த மகன் ஆண்டவர் சொல்கிறார், மரணத்தின் அதிகாரியாகிய சாத்தானை அல்லேலூயா நம்முடைய மரணத்தால் தீர்த்த தேவன் இருளின் அதிகாரங்களை உடைத்து மாற்றி வெளிச்சத்தின் பிள்ளைகளால் நம்மை மாற்றபடியா இறங்கி வருகிற தேவன். ஆதியிலே அல்லது தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார் என்று சொல்லும்போது அல்லேலூயா ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அதின் மேல் தேவ ஆவியானவர் அல்லேலூயா அசைவாடிக் கொண்டிருந்தார். சில மரணை இருள் போல பாவை இருள் இப்படியாக இருள் உன்னை அடிமையாக்கும் போது உன்னை கீழ்படுத்தும் போது உலகத்துக்கு நேரே உலக சிருஷ்டிகளுக்கு நேரே உலக ஆசைக்கு நேரே உன்னை இழுத்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை இந்த மகன் திட்டங்கள் சொல்கிறார். பரிசுத்தாவியானவர் உன்னை அசைவாடி அந்த மரண இருளின் இருளை தேடுங்கள், பெரிய வெளிச்சத்தை கட்டார்கள் என்று சொன்ன வசனத்தின் படி ஓடி கமால் நகரசியா ஓடி கமால் நகரசியா ஆவிக்குரிய வீரியங்களில் பிரகாசிக்க முடியாதபடி உண்டாக பெற முடியாதபடி. அல்லேலூயா அல்லேலூயா. யோவாமே அன்றைக்கு கேரியா சொன்னது போல போதும், எல்லாம் போதும், உபவாசித்தது போதும், ஜெபித்தது போதும், கொடுத்தது போதும், கண்ணீர் விட்டது போதும், சைலண்டா போவோம், கண்டு காணாமல் போவோம் என்று போறால் அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. நம்மை இருளின் அதிகாரத்தில் இருளுக்குள்ளே இருந்தவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்படியான வெளிச்சத்துக்குள்ளே இருக்கின்ற ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளே சாத்தான் கரை விதைக்க முடியாது. இந்த கலை ஒருவேளை பக்கத்தில் உள்ள சகோதரன் மூலமாக வரலாம், ஒருவேளை மனைவி மூலமாய் வரலாம், இல்ல புருஷன் மூலமாய் வரலாம், இல்ல அக்கம் பக்கத்திலிருந்து வரலாம். களை விதைக்கிற சாத்தான நீ அடையாளம் காண வேண்டும். சோத்ரம் சோத்ரம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் அப்படியே 11ஆம் வசனத்தை கொண்டு வாசிக்கிறேன். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று லோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். அல்லேலூயா. இந்த கொரிந்திய சபை எல்லாம் கிருபா வரங்களினாலும் நிரப்பப்பட்ட சபை, வெளிச்சத்துக்குள்ள தான் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் அந்த சபைக்கு உள்ளே உங்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டென்று விரோதியாளி வீட்டாரால் உங்களை குறித்து அறிவிக்கப்பட்டது என்று சொல்கிறார். பவுலுக்கு அதை குறித்து அறிவிக்கப்பட்டது. அவர்களுடைய என்ன இருக்கிறது? வாக்குவாதம் இருக்கு. சபைக்குள்ள வாக்குவாதம். அல்லேலூயா அல்லேலூயா. அபவாதம், தலவாதம், முடக்குவாதம், பக்கவாதம் என்று இப்படியே சொல்லிட்டே போறான். ஆனா இந்த வாக்குவாதம் என்ற வாத நோய்க்கு மருந்தே இல்லை. சோதரம் மருந்துண்டு. நீ கீழ்படுத்தி கற்பனை கணக்கில் கொடுத்தா அந்த வாதம் மறை போகும். இல்லையே சொல்லுங்க பாப்பா. வீட்டுக்குள்ளே வாக்குவாதம். சோதரம் சொல்லுங்க பாப்பா. லேலியா லேலியா லேலியா. அந்த வீட்டுக்குள்ளே வாக்குவாதம். சோதரா தேவனுடைய பிள்ளைகள் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அவருக்கு சொல்கிறார், இந்த கொரிந்து சபைக்குள்ளே எல்லாம் இருந்தது, வெளிச்சத்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்குள்ளே
கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் இங்கே பார்க்கின்ற வேளையில் பவுல் கேட்கிறார், கிறிஸ்து பிரித்திருக்கிறாரா? பவுல் அவர்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டான். பவுலின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றீர்கள். அல்லேலூயா. ஏனென்றால் அவர்களுக்கு பிரிவினை கண்டோம் அல்லது வாக்குவாதங்களும் கொரிந்து சபைக்குள்ளே இருந்தது. தேவ ஜனத்துக்குள்ளே இவ்விதமான சுபாவ தன்மை இருக்குமையாகும். அதை முழுமையாக ஆராயவே ஓட்டத்திலிருந்து மாற்றலாம். சொல்லுங்க பாப்பா. கலாத்திய நிறுவனம் 3ஆம் அதிகாரம் 1 புத்தியில்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஒன்றே மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ புத்தியில்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அறிந்த சத்தியம் தெரியும். இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் ஆராதிக்கணும், இப்படித்தான் நடக்கணும் எல்லாம் தெரியும். தெரிஞ்சாலோ சாத்தான் அதை அந்த பங்கு ஊதி பாம்பை பயக்கிறது போல் சாத்தான் சிலரை பயக்கி வைத்திருக்கிறார். சோத்ரா, சோத்ரா. என்னுடைய சகவாரி கலாச்சாரம் சிலவங்க வந்து வீட்டில் வந்து காசு கட்டவை எல்லாம் ஏதோ பொடி தூவி தனக்கு இருந்தது எல்லாம் கொடுத்தான். இல்லையா? கைத்தறியில் அவசியம் கொடுத்து விட்டாங்க. இதை போன்ற சாத்தானும் சிலரை மயக்கி வைப்பான். மயக்கத்திலே நீ இப்படி படையக்கூடாது, நீ கர்த்தருக்காக இருக்கக்கூடாது என்று மயக்கத்திலே வைத்திருப்பான். சிலவங்க எவ்வளவு தான் பிரசங்கனாலும் கேட்க மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. ஊழியக்காரன் எவ்வளவு தாத்தினால், எவ்வளவு தான் புக்கறிவிட்டாலும், எவ்வளவு தான் வசனம் எடுத்து போதித்தாலும் அதற்கு கீழ்ப்படியாமல் போகிற சுபாவம் கலாத்திய சபைக்குள்ளே அற்புதமான சுபாவம் இருந்தது. ஒரு காலத்தில் இந்த கலாத்திய சபை பவுல் சொன்ன தேவனுடைய சத்தியத்துக்கு முழுமைய மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தவர்கள், அவரை பின்பற்றினவர்கள். சீக்கிரமாய் நியாயப்பிரமாண ஆராதனைக்கு அவருடைய சிரத்தையை திருப்புகிறார்கள். பவுலை விட்டு இன்னொரு சுவிசேஷத்துக்கு நேராய் தன்னை கண்களை திருப்புகிறார்கள். ஒரு காலத்துல பவுலுடைய கண்ணு கொடுக்க பிடிங்கி கொடுக்கும் தயாராக இருந்த சபை கலாத்திய சபை. இப்ப பவுலை உதறி தூர எடுத்து விட்டு இன்னொரு சுவிசேஷத்துக்கு நேராக தன்னுடைய சிந்தையை திருப்புகிறார்கள், அவருடைய எண்ணத்தை திருப்புகிறார்கள். ஏன் தெரியுமா? சாத்தான் சிலரை மயக்கி வைத்திருக்கிறான். அந்த மயக்கத்தில் இருக்கிறவரையினால் சாத்தான் சொல்லுகிற வழியிலே நடந்து கொண்டிருக்கிறான். உன்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. உன்னுடைய பக்கத்தில் இல்லை. நான் பார்த்திருக்கிறேன். சிலவங்க அதில் சில மயக்கு பொடிகள் சில கொடுத்தாச்சுன்னா அவன் எங்க பிடிச்சாலும் கூட போவான். அவருக்கு போவ இருப்பான். அதை போல சாத்தான் அடிமையாக்கி நித்திய ஜீவனுக்கு புறம்பாக்கிறவனாகி நாட்களை இருந்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் இயேசு சொன்னார், சாத்தானுடைய தந்திரங்கள் நீங்கள் தெரியாதவர்கள் அல்லவே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. தங்களுடைய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவரால் உங்கள் கண்களுக்கு பிரத்யட்சமாய் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டார். தேவாத்மம் உங்களுக்கு அறியவில்லை. நியாயப்பிரமாணம் அதை கிரியையோ விசுவாச கேள்வியாலேயோ எதிராக பெற்றீர்கள். ஆவியினால் அடக்கப்பட்ட நீங்கள் இப்பொழுது மாம்சத்தை முடிவு பண்ண போகிறது. நீங்கள் இத்தனை புத்தியிலா என்று கேட்கிறார். ஆரம்பத்திலே ஆவியின் அடையாளத்தை
சிலர் கொண்டு வராட்டால் நிச்சயமாய் சிலரோடு கர்த்தர் இடப்படுவதை தாராவியில் உணர்கிறேன். அல்லேலூயா. உன்னை பயக்கிறதுக்கு சாத்தானுக்கு இடம் கொடுக்காதே. அல்லேலூயா. உலகத்தில் உள்ளவாறு அருமை ஆண்டவராகிய இயேசுவை உலகத்தில் சொத்து சமாக்க பூமி அவை எல்லாவற்றையும் காண்பித்து அவரை பயக்க முடியாமல் முயற்சித்தார். அதை போல் சாத்தான் என்று சொல்லி அவரை சாசித்து விட்டார். பெருமை பிரஸ்தாபத்தை கொண்டு வந்து வெளியே காண்பித்தார். அல்லேலூயா. அதை சாசித்தார். மூன்று காலத்தை கொண்டு வந்து கல்லை அப்பமாக்கும்படி சொன்னார். அதை சாசித்தார். இந்த பகல் வேளையில நீ எந்த நிலையில வைக்கப்பட்டிருக்கிறாய்? கர்த்தருக்குள் நீ உண்மையாக இருக்கிறாயா என்று சுய பரிசோதனை செய்ய வேண்டியது மிகவும் தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா. சமயம் செல்கிறபடியினால் நான் நிறுத்துகிறேன். அல்லேலூயா. ஆமென். என்றால் எபேசியர் 4 அதனுடைய 11-12 வசனம் படிங்க. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அறிவுக்கு தக்க பூர்ண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்படுத்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தில் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாய். விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பாடு வேறு சமைக்கணும். ஒத்த கட்ட வேணும். ஊழியக்காரர்கள் சேர்ந்து நிற்கணும். அல்லேலூயா. கட்டு காணாமல் கேட்டு கேட்காமலும் ஊழியக்காரருக்கு மட்டும் சொல்ல மாட்டாங்க. வெளியே போய் பதிலை சொல்லுவாங்க. அல்லேலூயா. சோதரா அப்படி அல்ல. நாம் கண்டி தேவனுடைய ஊழியக்காரோடு சேர்ந்து நின்று சிலரை செய்யும் போது அவருடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. நீ ஒரு முகாந்திரமாய் மாறுவாய். அவர் விசுவாசத்திலும் தேவனை அறிகிற அறிவிலும் நாம் ஒருமைப்பட வேண்டியது தேவை. உலக காரியத்தில் நாம் ஒருமைப்படுவோம். குண்டனை காரியங்கள் நாம் ஒருமைப்படுவோம். தொடர் காரியங்களை ஒருமைப்படுவோம். ஆண்டவருக்கு காரியத்தை ஒருமைப்பட மாட்டோம். அல்லேலூயா. முக்கமாற போல இருப்போம். கர்த்தர் நம்மை எப்படி விடுவிப்பார்? கர்த்தர் எப்படி நம்மை விடுவிப்பார்? கர்த்தர் எப்படி